பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? போர் அடிச்சு என்னடா அது தேவையில்லாத நேரத்தில் நம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கே வந்து உட்கார வச்சுக்கிறாங்கன்னு கஷ்டமாக இருக்குதா? சந்தோஷமாக எத்தனை பேர் இருக்கிற? எல்லாம் அழகாக மூஞ்ச சிரிச்சின்னு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா சொன்னாதான் ஒரு சந்தோஷம் வருது, அப்படிதானா? ஆமாம், ஆமாவா இல்லையா? ஆமாம் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. என்றைக்குமே மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாம் கிடைக்குதான். எப்படி இருக்கிறவங்களுக்கு? மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு தான் எப்படி இருக்குதான்? எல்லாம் கிடைக்குதான். அதனால எல்லாம் ஈன்னு என்ன செய்யணும்? பல்ல காட்டிக்கிட்டு இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் என்னை அழைத்ததான தேவ ஊழியர் மற்றும் PYPயினுடைய அங்கத்தினர்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய நன்றியும் வாழ்த்துதலையும் சொல்லிக் கொள்கிறேன். அல்லேலூயா. அருமையான கருத்துக்களை அருமையான அங்கிள் அவர்கள் சொன்னாங்க, அருமையான சிஸ்டர் அவர்கள் சொன்னாங்க, நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அல்லேலூயா. இதுக்கு மேலேயும் நான் ஏதாவது சொல்லணும்னா அவசியம் இல்லை. எல்லாம் டீ குடிச்சிட்டு என்ன செஞ்சிடலாம், அப்படிதானே? சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவங்க எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் கரெக்டு தான். எக்ஸாமினேஷன் கமிட்டியில் நிறைய நேரம் இருந்ததுனால, எக்ஸாமுடைய அதாவது கேம்ப் ஆஃபீஸராக இருந்ததுனால அங்கே இருக்கிற ஒரு சில அனுபவங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை இங்கே இருக்கிற இங்கே படிக்க உங்களுக்கெல்லாம் இருக்கலாம், இல்லை கேட்கிற யாருக்குனாலும் இருக்கலாம். அதாவது நாங்கள் என்ன செய்வோம், குறைஞ்சது 35 மார்க் வருதான்னு தேடிக்கிட்டே இருப்போம். பேப்பரில் என்ன செய்வோம், 35 மார்க் வருதான்னு என்ன செய்வோம், தேடுவோம். ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, சார் 28 தான் சார் வந்திருக்குது. ஏம்மா எங்கேயாவது இடம் இருக்கான்னு பாரு, ஒரு 35 என்ன செஞ்சிரு போட்டு விட்டுருன்னு சொல்லுவோம். இதை கேட்ட உடனே ஒரு பாஸ்டர் சொன்னார், அடா அந்த காலங்களில் இருந்த மாதிரி நான் இந்த காலில் படிச்சிருந்தேன்னா நான் எவ்வளவோ மார்க் வாங்கியிருப்பேனேன்னு சொன்னார். என்ன சொல்கிறேன்னா, அப்போ அவங்க சொல்லுவாங்க, உடனே அந்த டீச்சர் சொல்லுவாங்க, சார் எங்கே சார் மார்க் போடுறது காட்டுங்க சார்னு கேட்பாங்க. அவருக்கு என்ன செய்ய முடியாது, மார்க் போட இடம் இல்லை. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உனக்கு தெரிஞ்சது தெரியாதது, அறிந்தது அறியாதது, புரிகிறது புரியாதது எல்லாத்தையும் என்ன செய்ய, எழுதி வை. ஒருவேளை கண்ணை மூடின்னு மார்க் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்போ உன்னை என்ன செய்வாங்க, பாஸ் பண்ணி விடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். புரியுதா உனக்கு? உனக்கு ஒருவேளை இப்போ புரியாது, உனக்கு 10th 12th வந்து ஒருவேளை ஒரு சப்ஜெக்ட் கஷ்டமாகி பாஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தால் இந்த சூழ்நிலை உனக்கு உதவியாக இருக்கலாம். ஆனால் நல்லா படிக்கணும். 35 மார்க் இல்லை, மீதி 65 மார்க் யாருக்கு? எனக்கு. அப்படி தானே? ஒருத்தங்கிட்ட கேட்டேன், எவ்வளோ மார்க்கடா வாங்குவேன்? 45 வாங்கிடுவேன் சார், மீதி 55 யாருக்கடான்னு கேட்டேன். இன்னும் இப்படி கேள்வி கேட்குறீங்க? அதுவும் உனக்கு தான்டா. இந்த 100 மார்க்குக்கு தான் கேள்வி என்ன வச்சுருக்கிறான், கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்குறான், அதை படிடா, அதை எழுதிடா, அதை தானடா சொல்கிறோம். அதை தான் சொல்கிறேன். 100 மார்க்கு தான் இலக்கு. அதுக்கு மேலே யாராவது வாங்க முடியுமா? அப்படியும் சில விதமான சுவாரஸ்யமான கருத்துக்கள் கேம்ப்லலாம் வந்திருக்கு. ஒருத்தங்க டோட்டல் போட்டு பார்க்குறாங்க, 130 மார்க் வருது. எப்படா 130 மார்க் வரும் தெரியல. அப்புறம் குறைச்சி கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, 97 கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான நிறைய காரியங்கள் இருக்கும். என்ன சொல்கிறோன்னா, 100 மார்க் கேள்விகள் என்றால் 100 மார்க் யார் எடுக்கிறதுக்கு? நீங்கள் ஒவ்வொருத்தரும் எடுக்கிறதுக்கு தான். பக்கத்தில் இருக்கிறவங்க அல்ல, உங்கள் அம்மா எடுக்கிறது இல்லை. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய படிக்கிறது யாருன்னா, பிள்ளைங்களை விட யார் தான்? அம்மா தான் படிக்கிறாங்க. அப்பாவுக்கு வேறு வேலை இல்லை, பா அம்மாட்ட படிச்சுக்கப்பா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுறாங்க. கடைசியில் படிக்கிறது யார் தான் தெரியல. அம்மா 1ஆவதுல ஒழுங்காக படிக்கல போல இருக்குது, 5ஆவதுல ஒழுங்காக படிக்கல போல இருக்குது, 10ஆவதுல ஒழுங்காக படிக்கல போல இருக்குது. அதெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ என்ன செய்கிறாங்க, அந்த பாப்பா சிரிக்கிறாப்பா, அதுதான் நடக்குது போல இருக்குது. பரவாயில்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் திங்க் ஹையர், அதிகமாக நினையுங்கள்.
நிச்சயமாகவே அதிகமானதை கர்த்தர் தருகிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலே வந்த பொழுது என்ன வசனம் சொல்றது அப்படின்னு யோசித்துக்கிட்டே இருந்தேன். வசனம் சொல்லணுமா, சபையில் சொல்லி தான் ஆகணும். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச அதாவது சண்டே ஸ்கூல் வசனம் தான். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். என்ன வசனம்னா வேற ஒன்றும் ரொம்ப பெருசான கஷ்டமான வசனம் இல்லை. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? தம்பி சேர்ந்து சொல்லலாமா? வசனம் சொல்ல போறோம், சரிதானா? சொல்லுங்க பாப்போம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். பத்தியா, நான் ஆரம்பிச்சோன்னு ஒரு தம்பி கிடுகிடுன்னு சொல்லிட்டான். ரொம்ப சந்தோஷம். அந்த தம்பிக்காக எல்லாம் கைதங்கள் தட்டி சொல்லுங்க பாப்போம். வெரி குட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படுமா? கொடுக்கப்படுமா. இது யார் சொன்னது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு வார்த்தை. யாருக்கிட்ட கேட்கணுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கணுமா? என்ன கேட்கணுமா? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படிதானா? கேட்டுக்கிறியா இல்லையா? நீ என்னைக்காவது கேட்டிருக்கியாமா? ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு 100 மார்க் வேணும்னு என்னைக்காவது கேட்டுக்கிறீங்களா? எத்தனை பேர் கேட்டுக்கிறீங்க? சத்தியமா ஒருத்தரும் கூட இல்லை. ஏன் கேட்கல? அதனால என்ன செய்யல? கிடைக்கல. அதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. நீ 100 மார்க் வேணும்னு உண்மையா கேட்டு பாரு. நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்வார்? உனக்கு 100 மார்க் தருவார். தருவாரா தரமாட்டாரா? தருவார். ஏனென்றால் கேட்கிற எவனும் என்ன செய்கிறானா? பெற்றுக்கொள்கிறான். அதுதான் வசனம் இருக்கு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் 6ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருவன் ஞானத்தில் குறைவுபட்டால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் என்ன செய்யணுமா? கேட்கணுமா. அப்பொழுது அவனுக்கு என்ன செய்யப்படுமா? கொடுக்கப்படும் என்று வசனம் இருக்கிறது. அப்ப தேவனிடத்தில் நீங்க கேட்கிற எதுவாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். இப்ப நம்ம கேட்கறது இல்லை, போதும் நான் ஜஸ்ட் பாஸ் பண்ணா போடும் ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் அப்படியே அப்படியே என்ன செஞ்சிடணும்? பாஸ் பண்ணி விட்டுறணும், அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சா உனக்கு அப்படியே 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 தான் போகும். இல்லை, எனக்கு எவ்வளவு வேணும்? எவ்வளவு வேணும் சொல்லு. நீ தான் சொல்லணும். எவ்வளவு வேணும் சொல்லு. 100 வேணும். அல்லேலூயா. எவ்வளவு வேணும்னு சொல்ற? 100 தான். 100க்கு மேல யாரும் ஒன்றும் கிடையாதுங்க. இருக்கிறது அதை தான் கேளு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சின்ன ஒரு ஜோக்கு தான் ஞாபகம் வருது. அதாவது வயல்வெளி இடத்திலே ஒருத்தன் போய்கிட்டு இருந்தானா. தஞ்சாவூர் பக்கத்தில் ட்ரெயினில் ஒருத்தன் போய்கிட்டே இருக்கிறானா. சென்னையில் இருக்கிற ஒருத்தன் போனானா, பார்த்தானா, அப்பா 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 2 பக்கமும் பச்சை பச்சை ஆகுதுப்பா, இங்கே ஒரு ஏக்கர் நமக்கு இருந்தால் எவ்வளவே சந்தோஷமா இருக்கணும். அப்பா பலார்னு விட்டாரான். அருவு கட்டவனே, 1 ஏக்கர் வேணும்னு கேட்குறீடா? உனக்கு அறிவு இருக்குதானா? ஏன்பா தப்பாவா கேட்டேன்? கேட்டதே கேட்ட 100 ஏக்கர்னு கேட்கக்கூடாதாடா. கேட்டதே கேட்ட 100 ஏக்கர்னு கேட்கக்கூடாது. சும்மா நினைக்கிறதே என்ன நினைக்கணுமா? அதிகமாக நினைக்கணுமா? நம்ம நினைக்கிறது மட்டுமல்ல, நினைப்பதை கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்கிறோம். ஆகவே நீங்கள் கேட்கிறது 100 மதிப்பெண் தான் கேட்கணும். அப்படிதானா? இனிமே ஆண்டவர் என்ன கேட்க போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. 100. எனக்கு இங்கிலீஷ் வரவே மாட்டுது அங்கிள், எனக்கு மேக்ஸ்னா ரொம்ப பயம் அங்கிள் அப்படின்னு சொன்னா அதுக்கும் என்ன செய்ய? 100 தான் அப்படின்னு கேளு. நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்வாரு? 100 கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன்னா அந்த மத்தேயு 7:7 கேளுங்கள் கொடுக்கப்படும் போட்டுக்குது. 7:8 வாசிங்கன்னா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு போட்டுக்குது. இது நான் சொல்றது இல்லை, பாஸ்டர் சொல்றது இல்லை, தேவனுடைய வசனம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. கேட்கிற எவனும், நீ யாரா இருந்தாலும் சரி, நான் முட்டை தாங்க வாங்கினுகிறேன், முட்டையும் ஆண்டவர் என்னவா மாற்ற முடியும்? 100ஆக மாற்ற முடியும்.
ஆம், என்னை கேட்கிறதான அருமை பிள்ளைகளே, தேவனிடத்தில் நல்ல காரியங்களை கேளுங்க, நிறைவானதை கேளுங்க. அப்பொழுது தேவன் நிச்சயமா என்ன செய்வார்? உங்களுக்கு கொடுப்பார். அப்ப கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்தது தேடுங்கள், அப்பொழுது என்ன செய்வீர்களாம்? கண்டுபிடிப்பீங்களா? அல்லேலூயா. அப்ப 100 வேணும்னா கேட்கறது மட்டும் இல்ல, அடுத்தது தேடணுமா. அதுல நிறைய காரியம் இருக்கு, நான் உள்ள ரொம்ப போகல நான். அல்லேலூயா. அது ஹையர் ஸ்டடீஸுக்கு வேணா ரொம்ப சொல்லலாம், இல்ல உங்களுக்கும் சொல்லலாம். நிறைய காரியங்களை ஒப்பிட்டு பார்த்து தேடி பாருங்க, 100 உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். 100 உங்களுக்கு கிடைக்காம போக போறதே கிடையாது. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு 100ஐ கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஆகவே கேட்கிறது மட்டுமல்ல, அடுத்தது என்ன செய்யுங்க? தேடுங்க. நோட்ஸ், இந்த நோட்ஸ் பாரு, அந்த நோட்ஸை பாரு, அங்க என்ன கொடுக்குறாங்க, இவங்க என்ன கருத்து சொல்லி இருக்கிறாங்க. உங்க ஸ்கூல்ல மட்டும் இல்ல, பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேளு, இதுல என்ன பதில் சொன்னாங்க. இதுதான் கம்பைன் ஸ்டடின்னு சொல்றாங்க. இந்த கம்பைன் ஸ்டடி நீ எவ்வளவு செய்தியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கு மதிப்பெண்கள் கூடும். கேட்கிறது மட்டுமல்ல, தேடுங்கள், தேடி விசாரியுங்கள். அப்பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் 100 மதிப்பெண்களை உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். அதுதான் அங்க 8வது வசனம் சொல்றோம், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் என்ன செய்வானாம்? கண்டடைவானாம். எதை கண்டடையணும்? 100 மதிப்பெண்கள். அதுதான் நம்ம இலக்கு. அந்த 100 மதிப்பெண்களை நிச்சயமாகவே கண்டடைவீர்கள். சரி அங்கிள், 2 சொல்லிட்டீங்க. 3வது தட்டுங்கள். என்ன செய்யப்படும்? எதை தட்டுறது? பெஞ்சையா தட்டுறது? சிலவன் கோவம் வந்த நேராக போய் எதை அடிக்கிறான்? செவர அடிக்கிறான். ஏன்னா அச்சா என்ன செஞ்சிடுமா? அவன் கைதாண்டா வலிக்கும், சொன்னா புரிய மாட்டுது. சிலவனுக்கு கோவத்தை வேற வழி இல்லை, எங்க போய் காட்டுறானா? ஆமா, அங்கதான் காட்டுக்கிறான். அங்க அந்த தட்டுறத பேசல. சிலவங்க சொல்லுவாங்க, அதாவது சில ஸ்கூல்ல படிக்கும்போது சொல்ல, டே நல்லா தட்டிட்டு வந்துட்டேன் நான். நல்லா தட்டுறதுன்னா என்ன தெரியுமா? மெமரைஸ் பண்றதுன்னு அர்த்தம், அடிக்கிறதுன்னு அர்த்தம். நல்லா அப்படி மீண்டும் மீண்டும் என்ன செய்யறது? படிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ தட்டணும்னா உட்கார்ந்து என்ன செய்யணும்? படிக்கணும். உட்கார்ந்து படிக்கணும். திருப்பி என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணணும். அடிச்சினா, தட்டினா, நல்லா தட்டி படிச்சினா அது உனக்கு என்ன செய்யும்? நிச்சயமாகவே 100 மதிப்பெண்களை நிச்சயமாகவே பெறுவதற்கு உனக்கு உதவியாக இருக்கும். ஆகவே எல்லாவற்றுக்கும் உள்ளதாக தேவனிடத்தில் கேளு. கேட்கிற எவனும் என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்கிறானாம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, விசாரிக்கிற தேடுகிற எவனும் என்ன செய்கிறானாம்? கண்டடைகிறானாம். 3வது பார்த்தோம், தட்டுகிற எவனுக்கு என்ன செய்யப்படுமா? திறக்கப்படுமா. நீங்க நல்லா படிச்சு மெமரைஸ் பண்ணி எழுதிட்டீங்கன்னா, அன்னைக்கு ஒரு பாப்பா சொல்றா, அவன் அதாவது மெடிசன் படிச்சவா, அவ சொல்றா, அங்கிள் நான் மனப்பாடம் பண்ணும்போது 23ஆம் பக்கத்தில் 13வது லைன் எதுன்னு கேட்டா என்ன செய்வாளாம்? சொல்லுவாளா? அடப்பாவீங்களா, இப்படியா படிப்பீங்க? ஆமா, படிச்சாதான் என்ன வருது? 100 மதிப்பெண் வருது. உட்கார்ந்து மெமரைஸ் பண்ணாதான் என்ன வருது? 100 மதிப்பெண் வருது. நம்ம பிள்ளைங்க கிட்ட எத்தனை பக்கமா உன் புக்கில் இருக்குதுன்னு கேட்டா, பக்கமா புக்கா அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன செய்யும். நானும் சில ஸ்கூல்ஸில் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது கேட்டிருப்பேன், சொல்லுவேன், ஏம்மா உங்கள் ஃபிசிக்ஸ் புக்கில் எத்தனை பக்கம் இருக்குது? அப்படி திருப்பி பாப்பா. அப்புறம் தான் சொல்லுவா, பாப்பா சொல்லுவா 180 பக்கம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாளுமா? 365 நாள். அப்போ ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை நீ மெமரைஸ் பண்ணாலே 2 தடவை என்ன செஞ்சிடலாம்? படிச்சிடலாமே அப்படின்னு சொல்லுவேன். அப்போ தான் யோசிப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுங்க. நிச்சயமாகவே 100 என்பது உங்களுக்கு எளிமையாய் கிடைக்கின்றதான காரியம். ஆகவே இந்த சாயங்கால நேரத்தில் வந்திருக்கிறதா உங்கள் அனைவருக்கும் அனைவரும் 100க்கு 100 உங்களுக்கு தான் சொல்றேன். அப்பவாது சரிங்களா கொஞ்சம்? அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னதான்? 100க்கு 100 மதிப்பெண்களை என் ஆண்டவர் கொடுப்பார். இந்த 3 காரியத்தை நிச்சயமா செய்யுங்க. ஒன்று என்ன செய்யணும்? கேட்கணும். அதுதான் நீங்க எல்லாரும் கேட்டது மாதிரி, we have to pray unto our Lord Jesus Christ, a God who is able to give you wisdom, knowledge, grace and all the blessings. எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனிடத்தில் கேளுங்கள். தேவனிடத்தில் கேட்கிற எவனும் என்ன செய்கிறானா? பெற்றுக்கொள்கிறான். இதை ட்ரை பண்ணி பாரு. இந்த மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் 7:7 ஞாபகத்தில் இருக்கக்கூடியது. 7:7 ஞாபகம் வச்சுக்க. அடுத்தது பாரு,
இன்னொன்று அதுதான் ஞாபகம் வருது. மெமரைஸ் பண்ணுறத சில காரியங்களை அப்படியே குறிப்பாக வச்சு படிக்கும் போது ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், மனப்பாடம் பண்ணிடலாம். அது உட்காந்து அப்படின்னா ஒன்றும் நடக்காது. இதுக்கப்புறம் இது என்னென்னு யோசி, இந்த நம்பர் ஒன்று ஞாபகம் வர்றதுமா இருக்கும், இதுக்கு அடுத்தது என்னென்னு யோசி, இதுக்கு முன்னாடி என்னென்னு யோசி, அந்த பேர் ஒன்று ஃப்ரெண்டோட கூட ரிலேட் பண்ணுறதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே ரிலேட் பண்ணி காரலேட் பண்ணி படிச்சின்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், மெமரைஸ் பண்ணிடலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு மெமரைசேஷனில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்கூலில் இருக்கும்போது கேட்பேன், அழகாக சினிமா பாட்டு முதல்லேருந்து கடைசி வரைக்கும் அழகாக பாடுவான். யாராவது சொல்லி கொடுத்தாங்களா என்ன, உட்காந்து அவன் மெமரைஸ் பண்ணானா இல்லை, அது பாட்டுக்கு வருது. ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிக்கிறான். அதே மாதிரி இன்ட்ரெஸ்டாக நீ படி, நிச்சயமாகவே எல்லாவற்றையும் மெமரைஸ் பண்ண உனக்கு முடியும். மெமரைசேஷனுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் நான் போக விரும்பலை. ஆகவே நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்பீங்களா? கேட்பியா கேட்க மாட்டியா? எவ்வளோன்னு கேட்ப? 100 தான், வேற அதுக்கு குறைஞ்சும் கிடையாது கூடையும் கிடையாது. 100 மதிப்பெண்களை நிச்சயமாகவே தேவன் தருவார். ஆகவே இங்கு வந்ததான எல்லா பிள்ளைகளும் நிச்சயமாகவே 100க்கு 100 மதிப்பெண்களை பெறுவீர்கள். பெரும்படியாக எல்லாம் வல்லமையுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அவர் கிருபைகளை தருவார் என்று சொல்லி உங்களை எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, hallelujah. God bless you all.